Hello friends, welcome to Renault TNBC channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மேக்ஸில் பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு சம் பார்க்க போகிறோம். நம்ம கண்டினியூஸாக பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாப்பிக்கில் சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சம் என்னன்ட்டு பார்க்குறதுனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி இந்த சம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா டிஎன்பிசியில் படிக்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. சரி, இப்போது இந்த கொஷின் என்னென்னு வாசிக்கிறேன் பாருங்கள். அன்பு ஸ்கோர்டு 436 marks out of 500 in his exam. What was the percentage he scored? இதில் என்ன கொஷின் பாருங்கள். 500க்கு அன்பு வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க மார்க் என்னது 436. இப்போ அவனோட இந்த 436 வந்து 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவன் வந்து ஸ்கோர் பண்ணால் மார்க்கோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நம்ம வந்து இந்த 436ங்கிறது எதுக்கு, நம்மளோட 500க்கு தான் 436. அப்போ நம்ம இது எப்படி போடணும் அப்படின்னா 436/500 இப்படி போட்டாலே அந்த ஃப்ராக்ஷனுக்கு அடிச்சிடும். இப்போ இதை வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். 436 marks out of 500 இருக்கிறத ஃப்ராக்ஷனல் ஃபார்முக்கு மாற்றினதுக்கு என்ன செய்யணும், 436/500 போட்டாலே போதும். இதுதான் இதோட 436/500 இதுதான் இதோட ஃப்ராக்ஷனல் ஃபார்ம். இப்போ இதை வந்து பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணோம். பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ண என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உள்ள வீடியோலாம். 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 436/500 into 100 அப்படி மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ இந்த 500 2 0, இந்த 100 உள்ள 0 கட் பண்ணி விட்டு திருப்பி 436 5ஆல் டிவைட் பண்ணால் போதும். என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 87.2%. அப்போது அன்பு ஸ்கோர் பண்ணியிருக்க மார்க்கோட பர்சன்டேஜ் என்ன, 87.2%. So the answer is அன்பு scored equal to 87.2%. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக உள்ள சம்மெல்லாம் எதுக்கு சொல்லித்தரேன்னா, ஃப்ராக்ஷனில் லாஸ்ட்டு குரூப் 4ல் இதே மாதிரி ஒரு சம் தான். அடுத்து அந்த சம் சொல்லி தருவேன். புக்கில் உள்ள அப்படியே அதே சம்மை தான் எடுத்து அப்படியே கொஷினில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒன் வேர்டில் ஈஸியாக கேட்பாங்க. ஆனால் நம்ம வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணாமல் செய்யணும். ஸோ அதனால் இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, திருப்பி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கிடைக்கும், அங்கே போய் ஸ்பீடும் கிடைக்கும். ஸோ நல்லா செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, டவுட் வந்தால் கேளுங்க. மற்றபடி இது வந்து ஈஸியான சம் தான். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ஈஸியாக செய்யணும், அவ்வளோதான். சரி, இப்போது அடுத்தும் கண்டினியூஸாக வந்து நான் அந்த ஃப்ராக்ஷனில் உள்ள டாப்பிக்லேயே வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். அவ்வளோத்தையுமே கண்டிப்பாக அவ்வளோ வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக குரூப் 4லேயோ குரூப் 2லேயோ அந்த 25 கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.